ரீசெண்டா நம்ம அரியலூர் மாவட்டத்துல ஓஎன்ஜிசி நிறுவனம் 10 இடங்கள்ல எண்ணெய் கிணறுகள் அமைக்க மத்திய அரசு கிட்ட விண்ணப்பிச்சதா கேள்விப்பட்டோம். அந்த இடங்கள் நம்ம மாவட்டத்துல எங்கெங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓஎன்ஜிசி எண்ணெய் நிறுவனம் இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துல 10 எண்ணெய் கிணறுகள் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம அரியலூர் மாவட்டத்துல எந்தெந்த இடத்துல ஓஎன்ஜிசி எண்ணெய் கிணறுகள் வருதுன்னா, மீன்சுருட்டி பக்கத்துல இருக்க காட்டகரம் பகுதியில 2 கிணறுகளும், குண்டவெளி பகுதியில 3 கிணறுகளும், முத்து சேர்வமடம் பகுதியில 4 கிணறுகளும், குறுங்குடி பகுதியில 1 கிணறு அமையுள்ளதா சொல்லியிருக்காங்க. இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் எண்ணெய் கிணறு அமைக்க திட்டமிட்டுள்ள காட்டகரம் பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா 500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள்ல நெல் சாகுபடி மட்டும் செய்யறாங்க. அதை சுத்தி இருக்க மத்த கிராமங்கள்லாம் ஆரஸ்பதி, மக்காசோளம், கடலை, முந்திரி, கரும்பு இப்படின்னு பயிரிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட விவசாய நிலங்கள்ல இந்த மாதிரியான திட்டங்கள் வரதே மக்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஏற்கனவே கடந்த ஆட்சியில பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல நம்ம அரியலூர்ல சேர்க்கல. என்ன ரீசன்னா, ஒருவேளை இவங்க வேளாண் மண்டலத்துல நம்ம அரியலூர் சேர்த்தாங்கன்னா சிமெண்ட் ஃபேக்டரி இதனால பாதிக்கப்படும். அதனாலேயே அவங்க அரியலூர் மாவட்டத்தை மட்டும் வேளாண் மண்டலத்துல சேர்க்கல. சமீபத்துல கூட இந்த ஆட்சியில வேளாண் மண்டல சட்ட திருத்தத்துல நம்ம அரியலூர் மாவட்டத்தை சேர்க்கல. இதனாலதான் ஓஎன்ஜிசி நம்ம அரியலூர் மாவட்டத்துல 10 எண்ணெய் கிணறுகள் அமைக்க பிளான் போட்டிருக்காங்க. ஒருவேளை இவங்க வேளாண் மண்டலத்துல சேர்த்தா அவங்க உள்ள வர முடியாது. இதுக்காக தான் நம்ம அரியலூர் மாவட்டத்தை வேளாண் மண்டலத்துல சேர்க்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஓஎன்ஜிசி கொண்டு வர 10 இடங்களுமே காவிரியோட கிளை நதியான கொள்ளிடம் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இது ஃபுல்லாவே நல்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்க இடம் தான். அந்த இடத்தை குறி வச்சுதான் ஓஎன்ஜிசி நிறுவனம் எண்ணெய் கிணறுகள் அமைக்க பிளான் போட்டிருக்காங்க. இப்படியே விட்ட நம்ம மாவட்டம் சுத்தமா அழிஞ்சு போயிடும். மறக்காம இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.